நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்க எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்க எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்க எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளி நம் ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாளில் இதோ நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திருப்பிரசனத்திற்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் சீராக் புத்தகத்தில் நாம் வந்து வாசிக்க இருக்கிறோம். எப்படி கடவுள் தாவீதை மிக அற்புதமாக வழி நடத்தினார் என்பதையும், எதிரிகள் மத்தியில் அவர் எப்படி தன்னை தலை நிமிர நடக்க வைத்தார் என்பதையும் மிக அழகாக சீராக் புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு பதிவிடுகிறார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, சீராக் புத்தகம் அதிகாரம் 47 இறை வார்த்தை 5 முதல் இப்படியாக நாம் வந்து வாசிக்கிறோம். 4 முதல் பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன்கல்லை வீசிய போது ஒரு அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வழக்கைக்கு வலிமையூட்டினார் என்று சொல்லி கடவுள் தாவீதை எப்படியெல்லாம் வழி நடத்தினார், அவருக்கு தேவையான துணையை, பெலனை, உடனிருப்பை கொடுத்து தப்பிவித்து பெருமைப்படுத்தினார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இது தாவீதுக்கு தன்னுடைய உடனிருப்பினால், தன்னுடைய ஆசிர்வாதத்தினால் அவருக்கு பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுத்த ஆண்டவர் இதோ அப்பத்தின் வடிவில் நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நாம் கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய கடவுள், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுள், ஆராதனைக்குரியவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர், இதோ துதிக்கு பாத்திரராக இதோ நம்மத்தியில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட இந்த ஆராதனை பாடல் வாயிலாக, ஆண்டவரே இயேசுவே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி, எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம்
நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஆம் ஆண்டவருக்குள் பிரியமான சகோதரனே சகோதரி, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இதோ இந்த வேளையில தந்தையும் தாயும் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்ற திருப்பாடல் 27 நாம் வந்து வாசிக்கின்றோம். இது என்றும் மாறாத கடவுள், இது தன்னுடைய கண்ணின் மணி போல நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடிய கடவுள் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட இயேசுவே, ஆண்டவரே, ஒரு தாய் போல என்னை தேற்றுவதற்காக, தந்தை போல என்னை அரவணைப்பதற்காக, தோளில் சுமந்து ஆண்டவரே என்னை நடத்துவதற்காக நான் நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். தாயை போல் தேற்றிட மன்னகம் வந்தவா, தாயை போல் தேற்றிட மன்னகம் வந்தவா, தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா, தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா. ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. இதோ திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக அடையாளப்படுத்துகிறார். இதோ உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி என்று நம் ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். இதோ நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்க வந்த கடவுள் இந்த உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டு வருவதற்காக இதோ மனித அவதாரம் எடுத்த கடவுள் நம் மத்தியில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட இயேசுவே, ஆண்டவரே, என் பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக, என் சாபங்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக, மூதாதையருடைய குற்றங்களிலிருந்து பாவ நாற்றங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இதோ இந்த வேளையில பாவங்களை போக்கினவரே, சாபங்களை நீக்கினவரே, நன்றியையா என்று சொல்லி ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, சாபங்களை பாவங்களை சுமந்து தீர்த்தவா, சாபங்களை பாவங்களை சுமந்து தீர்த்தவா. ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே, நற்கருணை நாதர்க்கே, நற்கருணை நாதர்க்கே.
அல்லேலூயா 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 ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, சீராக் புத்தகம் அதிகாரம் 47 இறை வார்த்தை 8 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பாய் இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்கச் செய்தார் என்று தாவீது எப்படி தனக்கு வழிநடத்திய கடவுளை, ஆசீர்வாதத்தை கொடுத்த கடவுளுக்கு தன்னுடைய அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் வந்து வாசிக்கின்றோம். ஆகவே பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, எல்லாரும் 2 கரங்கள் இப்படி மேலே உயர்த்தி கண்களை மூடுவோமா? கண்களை மூடி அப்படி ஆண்டவரை நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, துதிக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஏசையா ஏசையா ஏசையா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எப்படி தாவீதையும் அவருடைய குடும்பத்தாரையும் இஸ்ரேல் மக்களையும் ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்தினாரோ, பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு தொந்தரவு கொடுத்த போது, நெருக்கடிகளை கொடுத்த போது எப்படி ஆண்டவர் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அங்கோ தாவீது வழியாக மக்களுக்கு தேவையான விடுதலையை பெற்றுக் கொடுத்தாரோ, அதே போல தாவீது சந்தித்த எல்லா விதமான போராட்டங்களிலும் ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து அவரை தப்புவித்து பெருமைப்படுத்தினாரோ, அதே போல அவருடைய ஆட்சியை நிலை நிற்க செய்தாரோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்தில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தூய ஆவியானவரே, வல்லவரே, என்னை படைத்தவரே, என்னை காண்பவரே, சிரசு முதல் பாதம் வரை என்னை ஆளுகை செய்பவரே, நன்றி ஆண்டவரே. இதோ தாவீதினுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான நெருக்கடிகள் ஆண்டவரே. இதோ சிங்கத்தின் மீது அவர் சண்டை போட்டார், சிங்கங்களை எதிர்த்தவர் சண்டை போட்டார் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அவர் மீது கடந்து வந்தது ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ சாதாரண ஒரு மனிதனை நீர் ஒரு இஸ்ரேல் மக்களுடைய அரசனாக, பேரரசனாக நீர் உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தூய ஆவியானவரே என்று சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? இந்த முதல் 2 அடிகளை மட்டும் சேர்ந்து பாடுவோம். 1000 துதிகள் என்கிற அந்த வடிகளை தாளமில்லாம சேர்ந்து இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்திய கடவுளை நமது ஆராதித்து போற்றி புகழ்ந்து நாம் பாடுவோம். ஆராதனை 1000 துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார், செம்மறியாடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார் என்று சொல்லி தாவீதிற்கு எப்படிப்பட்ட வலிமையை ஆண்டவர் அருளினார் என்பதை சீராக் புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். என் அன்பு மகனே மகளே, இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சிங்கத்தின் வலிமையையும் ஆற்றலையும் கொண்ட மனிதர்கள் இது நமக்கு எதிராக பல குடைச்சல்கள், பல பிரச்சனைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. கரடிகளுடைய சக்தியை கொண்ட மனிதர்கள்
நம்முடைய வாழ்க்கையில குழப்பத்தையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் உபத்திரவங்களையும் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் எதிர்த்து போரிடக்கூடிய அந்த ஆற்றலை ஆண்டவர் நமக்கு இம்மட்டுமாய் கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த மேலான கிருபைகளை நினைத்து ஆண்டவரை நாம் இந்த 2 அடிகள் வழியாக, இந்த பாடல் வழியாக நாம் சேர்ந்து புகழ்ந்து ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் பாடுவோம். ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன்கல்லை வீசிய போது ஒரு அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா என்று சீராக் புத்தகத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஆமன்பு மகனே மகளே, கோலியாத்தை போன்ற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடைகளை அவமானங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். எப்படி கோலியாத்து தாவீதை எள்ளி நகையாடினானோ அதே போல பலர் நம்மை எள்ளி நகையாடலாம். உனக்கிட்ட என்னடா இருக்குது, உனக்கிட்ட உன் பின்னாடி யாரா இருக்கா, எனக்கிட்ட என்னுடைய இருக்கக்கூடிய படைபலன்களை பாரு, படைக்கலன்களை பாரு, போர்க்கருவிகளை பாரு, நீ ஒன்றுமில்லாமல் இருக்கிறாய் என்று சொல்லி இந்த வார்த்தைகளால் நம்ம எள்ளி நகையாடலாம். ஆனால் ஆண்டவர் தாவீதோடு இருந்து அவருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது போல இதோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய இளைநிலை மட்டுமல்ல, நம்மளியாக நம் குடும்பத்திற்கு வரவிருந்த எல்லா சாபங்களையும் எல்லா விதமான அவமானங்களையும் நிர்மூலமாக்குகின்றார். ஆகவே அந்த ஆண்டவரை இதோ இந்த ஆராதனை பாடல் வாயிலாக நாம் சேர்ந்து புகழ்ந்து நாம் ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனை சகோதரி, தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ள ஆண்டவரை அழைத்தார். என்கிட்ட பொண்ணோ போற என்கிட்ட படைபலம் இல்லை, ஆண்டவரின் பெயரால் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை எதிர்கொண்டார். ஆண்டவர் அவருக்கு வலிமையை அளித்தார், ஆற்றலை அளித்தார். இது நாமும் பல நேரங்களில் அன்றாட வாழ்க்கையில எதிரிகளை எதிர்த்து போரிட முடியல. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு வலுவில்லையே, உம்முடைய நாமத்தை உம்முடைய வல்லமையை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலை எனக்கு தாரும் ஆண்டவரே, சக்தி எனக்கு தாரும் ஆண்டவரே என்று மன்றாடின போது ஆண்டவர் நமக்கு தேவையான வலிமையை கொடுத்திருக்கின்றார், இனியும் கொடுக்க இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து நாம் பாடுவோம். ஆராதனை இயேசுவே ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, இஸ்ரேல் மக்களுக்கு சவுல் அரசன் ஒரு வெற்றியை கொடுத்தார் என்றார். தாவீது அரசன் மிகப்பெரிய அளப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறான். சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான் என்று மக்கள் தாவீதை குறித்து போற்றி பாடுகிறார்கள். அவருக்கு மணிமகுடம் சூட்டுகின்றார்கள். பிரியமானவர்களே, இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய சமூகத்தில்
ஒருவேளை வேலை செய்யக்கூடிய அந்த பணித்தளத்தில் நம் வழியாக நாம் நம்முடைய நிறுவனத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் இருந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய குடும்பத்தில் நம்மை மணிமகுடமாக நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆகவே நம்முடைய குடும்பத்தில் நமக்கு பெயரையும் புகழையும் மற்ற எல்லாத்தையும் விட பெற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, தூயவரே நன்றி. இதோ என் பெயரை நிலைநிறுத்த நம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி. என் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எனக்கு மணிமகுடம் சூட்டியதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, திருப்பாடல் 51 தாவீதரசர் எப்படி தன்னுடைய பாவத்திற்கு கழுவாயாக கடவுளிடத்தில் மன்றாடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது பிரசன்னத்தை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உறுதி தரும் ஆவியானவரை, புதுப்பிக்கும் ஆவியானவரை என்னுள்ளே ஊற்றி ஏறலும். ஆண்டவரே, மகிழ்ச்சியின் தைலத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லி எப்படி அங்கு தாவீது ஆண்டவர்கிட்ட மன்றாடினாரோ, அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய பதிலை, அவருடைய மன்றாட்டுக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தாரோ, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவர் ஒப்புர அருளடையாளம் என்கிற அந்த உன்னதமான அருளடையாளம் வழியாக நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பாவங்களை மன்னித்து இருக்கிறார். புதிய வாழ்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வலிமையை மங்காமல் குன்றாமல் அதை தலைத்தோங்க செய்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. மன்னர்களின் உடன்படிக்கையை, இஸ்ரேலின் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில மாறல. வலிமையை குன்றாமல் என்ன செய்யறார் அப்படின்னா உயர்த்தக்கூடியவர கடவுளாக இருந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட மாட்சிமிகு அரியணையில நம்மையும் அமர்த்தி இருக்கிறார். ஆகவே ஒரு தெள்ளு பூச்சியை ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா உயர்த்தியது போல நம்மையும் ஆண்டவர் உயர்த்துகின்றார். அப்படிப்பட்டது மேலான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. பிரியமான சகோதரனே சகோதரி, அப்படியே இரண்டு கரங்களையும் அப்படியே மார்பில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி சில மணித்துளிகள் அப்படியே மௌனமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தாவீதை உயர்த்தியது போல ஆண்டவர் நம்மையும் உயர்த்தி இருக்கிறார். பல தடைகள், பல அவமானங்கள், பல ஏற்ற இறக்கங்கள், காட்டிக் கொடுக்கப்படல், மறுதளிக்கப்படல், எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திச்சிருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு நாம் ஓடி போயிருக்கலாம். அது மனித அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஆனால்
இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தேவையான பலனை கொடுக்கிறார். கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், யாரும் உன்னை அசைக்க முடியாது, நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற இருக்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இப்படி ஆண்டவருடைய கருத்திற்குள்ள ஒப்பு கொடுப்போம். நாம் பெருமையாய் செல்லாதபடி இந்த மாதம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாம் வந்து மன்றாடுவோம். ஒப்புக்கொடுங்க, நம்பிக்கையோட கேளுங்க. உலக நாடுகளுடைய அமைதிக்காக ஜெபிப்போம். போர், வன்முறை, அடாவடித்தனம், அடிமைத்தனம், ஒடுக்குமுறைகள், தனிமனித சுதந்திரம் பாதிப்புக்குள்ளாகப்படக்கூடிய ஒரு சூழல். ஆகிய உலக நாடுகளுக்காக, உலக நாடுகளை ஆளக்கூடிய தலைவர்களை அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் வந்து ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தமிழ்நாடு, இந்தியாவினுடைய தலைவர்கள் மக்கள் நலனில் கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் மன்றாடுவோம். நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு, மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் உயர்த்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இன்னும் உங்ககிட்ட யாரெல்லாம் ஜெப உதவி கேட்டாங்களோ எல்லாரையும் அப்படி ஆண்டவருடைய கரத்திற்குள்ள ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் அவர்கள் வழியாக உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளி உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்திற்குள்ளாய் அழைத்து வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். தாவீதை நீர் எப்படி அவருடைய பெயரை நிலைநிறுத்தினீரோ ஆண்டவரே, அவரை அரியணையில் அமர்த்தினீரோ அதே போல எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் தாவீதை போல ஆண்டவரே கண்டுகொள்ளப்படாத நபர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, இதோ அப்படிப்பட்ட அந்த சூழலில் நாங்கள் பல்வேறு விதமான மனப்போராட்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நாங்கள் உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ அப்படிப்பட்ட அந்த கடினமான சூழல்கள் எல்லாம் நாங்கள் உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலக நாடுகளை உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் நீர் உண்டாக்குவதற்கு முன்பதாக ஆண்டவரே இருளாய் இருந்தது, வெறுமையாய் இருந்ததுன்னு நாம் வந்து நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தில் காணக்கூடிய அந்த வெறுமை இதோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, கை நிறைய சம்பாதிக்கிறோம்ப்பா, ஆனால் எங்கள் வீட்டில் அந்த பணம் தங்க மாட்டேங்குது ஆண்டவரே. அதாவது விரைய செலவு வந்துக்கிட்டே இருக்குது தகப்பனே. ஆண்டவரே, தேவையில்லாத செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இன்னொரு புறம் என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் குடித்து விட்டு பணத்தை ஆண்டவரை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களால் எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஆண்டவரே, மனசில் ஆண்டவரே நிறைவில்லை ஆண்டவரே, மகிழ்ச்சி இல்லை ஆண்டவரே. ஏதோ என்னடா வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படி சோதனை வருகிறது என்று எதிர்மறையாக வந்து புலம்பக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவரே. தெய்வமே, இப்படிப்பட்ட கடினமான சூழல்களை எல்லாம், கசப்புணர்வுகளை எல்லாம், காயங்களை எல்லாம் உடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோடைய பிரசன்னம் எங்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுவதாக, எங்களுக்கு விடுதலை தருவதாக, அமைதியை பெற்றுக் கொடுப்பதாக, சமாதானத்தை தருவதாக. எங்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய சிற்றின்ப நாட்டங்கள், போட்டி மனப்பான்மைகள், பிளவு மனப்பான்மைகள், கட்சி மனப்பான்மைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினால் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. என் பெயரால் எதை கேட்டாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிற என்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த மாதம் முழுவதும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய நலனுக்காக, வாழ்வாதாரத்திற்காக, குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நாங்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பல கனவுகள், பல திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே.
பிள்ளைகளை குறித்த திட்டங்கள், ஆண்டவரே குடும்பத்தை குறித்த கனவுகள், இப்படிலாம் இருந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லி கனவுகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இயேசுவே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உம்முடைய இரக்கம் கடந்து வரும்படியாய், உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய், இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவரே என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்திரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ இந்த நாட்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே கல்வி படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேர்ந்து தெளியக்கூடிய ஞானத்தினை தாரும், பண்பினை தாரும், ஆற்றலை தாரும், ஒழுக்கத்தோடு பொறுப்புணர்வோடு தங்களுடைய வாழ்வை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்புணர்வையும் வழிகாட்டுதலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்திரலும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சுவாமி, இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, யாரையெல்லாம் நாங்கள் சந்திக்க இருக்கிறோமோ அவர்களுக்கு உம்முடைய அன்பை, அமைதியை, இரக்கத்தை, சமாதானத்தை என்றும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே நறுமணம் வீசும் பலிபொருளாக நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவரே, சிரசு முதல் பாதம் வரை எங்களையே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கெட்ட எண்ணங்களை தவிர்த்து நல் எண்ணங்களை எங்களுக்கு தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய தூதர்கள் எங்களுக்கு முன்னு பின்னும் இடமலமாய் இருப்பார்களாக. எந்த விதமான தீங்கும், விபத்தும், ஆபத்தும், பொல்லாப்பும் எங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையும் அணுகாதபடி உம்முடைய திருக்கரத்தினால் தாங்கி வழிநடத்திட வேண்டுமென, பாதுகாத்திட வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். மாண்புயரி வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதனை ஆயிரம் துதிகள்
ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே நற்கருணை நாதர்க்கே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. நானே நல்லாயேன் நீங்கள் என்னிடம் வாருங்கள், நீங்கள் என் மந்தை என்றும் என் குரல் கேளுங்கள். நானே நல்லாயேன் நீங்கள் என்னிடம் வாருங்கள், நீங்கள் என் மந்தை என்றும் என் குரல் கேளுங்கள். என்றும் என் வழி நீ நடந்தாள் ஒன்றும் தீதில்லை உன் வழியில், என் மேய்ச்சல் தேடி வந்த எவரையும் ஒரு போதும் கைவிட மாட்டேன். நானே நல்லாயேன் நீங்கள் என்னிடம் வாருங்கள், நீங்கள் என் மந்தை என்றும் என் குரல் கேளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று நம்ம லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 15 நாம் வாசிக்கிறோம். சீரிய நல் இதயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். இந்த நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய ஏரோது அங்கு திருமுழுக்கு யோவானை குறித்து ஒரு விதமான அச்சம் பயம் இருக்கிறது. அதை கடந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் குழப்பம் இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு செவி மடுக்கிறான். ஆனால் அவனுக்கு பலன் தரக்கூடியவனாக இருந்தானா அது அவனால் முடியலை. இன்றைக்கு நாமும் பல நேரங்களில் ஏரோதுவை போல வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதாவது சில நேரங்கள் நம்மளால் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடிகிறது, நல்ல மனிதர்களாக வாழ முடிகிறது. ஆனால் சில நேரங்களில் நம்மளால் கடவுளுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள முடியலை. நாம் பிறருடைய சொற்பேச்சு கேட்டு அல்லது சூழலின் நிமித்தம் காரணமாக தவறுகளையும் குற்றங்களையும் புரியக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிறோம். ஆகவே இந்த திருப்பலியில் ஏரோதுவை போல கடவுளுடைய வார்த்தையை கேட்டு பலன் தராமல் நம்ம வாழாமல் கடவுளுடைய வார்த்தையுடைய இதயத்தில் இருத்தி அதை வாழ்வாக்க, அதன் வழியாக பேறு பெற்றவர்களாக வாழ தேவையான அருளையும் ஆசிரியையும் வேண்டி இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும்
வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றி எறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உருவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 2 தொடங்கி 11 முடிய. நல்லுறவு பழியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல் கரடிகளோடு விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன் கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வழக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தழித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிப்பிடத்திற்கு முன் நிற்கச் செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடச் செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேலின் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 18. பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக.
மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கிறார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 14 முதல் 29 வரை. இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர் இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரைப் போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும்
அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடி மக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருங்குடை இல்லத்திற்கு நான் புதிதாக வந்த பொழுது நம்முடைய அருங்குடை இல்லத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை பார்த்து நான் அப்படியே மிரண்டு போயிருக்கிறேன், பயந்து போயிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப பயங்கரமாக வல்லமையோடு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர்கள். குறிப்பாக ஜெபம் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா இறை வார்த்தை அப்படியே ஒவ்வொரு கருத்திற்கும், நோயினா அதற்கான இறை வார்த்தை, பொருளாதார தடைகள்னா அதற்கான இறை வார்த்தை, அல்லது குடும்பத்தில் சமாதானம்னா அதற்கான இறை வார்த்தை, பாதுகாப்புனா அதற்கான இறை வார்த்தை, ஆசீர்வாதம்னா அதற்கான இறை வார்த்தை. இப்படி ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு ஏற்றவாறு அப்படியே இறை வார்த்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனப்பாடம் செய்து கொண்டு ரொம்ப அழகாக தகுந்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் அவங்க தங்களுடைய ஜெபத்தில் இறை வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நான் 12 வருடம் அந்த குருத்துவ பயிற்சியில் இருந்தோம். இப்படிலாம் பயங்கரமாக வல்லமையோடு இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே என்று வியந்து பார்த்த அந்த நேரங்கள் உண்டு, நாட்கள் உண்டு. அதே போல் ஆராதனை நடத்துகின்ற பொழுது, இறை புகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது, அது இறை வார்த்தை பயிர்வு கொடுக்கின்ற பொழுது, எப்படிப்பா அந்த மக்களுக்கு எங்கிருந்து இவ்வளோ ஞானம் வந்தது? இறை மக்கள் தானே, பெரிய இறையெல்லாம் படிக்கலையே, ஆனால் எப்படி இவ்வளோ வல்லமையோடு பேசுகிறாங்களே என்கிற ஒரு பயமும் அச்சமும் எங்களுடைய அருங்குடையில் ஊழியர்களை பார்த்து வந்தது. நான் பல நேரங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சரி அவங்கள போல் நானும் முயற்சி எடுக்கணும், இறை வார்த்தை அறிவிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நிறைய தயாரித்து வருகின்ற பொழுது அங்கே போய் மைக்க பிடிச்சி நின்னோம் அப்படின்னா, அல்லது பீடத்தில் போய் நிற்கிறப்ப அப்படியே ஏதாவது வேறு சிந்தனைகள் வரும், அப்படியே குழப்பங்கள் வரும். ஸோ நான் தயார் பண்ணதை சரியான முறையில் மக்களுக்கு வெளிப்படுத்த முடியாத, சொல்ல முடியாத நாட்களும் இருந்திருக்கின்றது. அப்போது நிறைய தயாரிக்கிறோம், அதை வெளிப்படுத்த முடிய அந்த வாய்ப்பும் இருந்தும் அந்த சூழல் என்ன செய்யலை அப்படின்னா எனக்கு ஏற்றதாக அமையலை. உள்ளத்துக்குள்ள ஒரு விதமான அச்சம், உள்ளத்துக்குள்ள ஒரு விதமான பயம், கலக்கம் அல்லது வெட்கம், தயக்கம் அப்படியே என்னை இயல்பாக இறைவார்த்தை அறிவிக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான், ஒரு முரண்பாடான ஒரு சூழலை தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் அங்கே கொல்லப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்போ திருமுழுக்கு யோவான் ரொம்ப நேர்மையானவராக இருக்கிறாரு, தூய்மையானவராக இருக்கிறாரு. இதை யார் சொல்கிறா? ஏரோதே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில், ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு செவி சாய்த்தான். அப்போ தப்பு செஞ்சுட்டான். அங்கே திருமுழுக்கு யோவான் சொல்றாரு, எப்பா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், நீ ஏன் தேவையில்லாமல் உன்னோட சகோதரன் மனைவி நீ வச்சிருக்கிற, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படி எச்சரிக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தை நல்லதாக தான் இருக்குது, வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய முடியலை, அது அவனால் செயல்படுத்த முடியலை. ஆனால் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பணியையும் செய்து கொண்டிருக்கிறான். இப்போ இப்படிப்பட்ட இந்த ஏரோது
இப்போ திடீர்னு ஒரு வாய்ப்பு வருது. அவர் திருமுழுக்கு யோவான் நல்லவர் தான், தூய்மையானவர் தான், அவனை பாதுகாப்பு கொடுக்கிறேன், அவர் சொல்றதெல்லாம் வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கிறது, பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் சபைக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டேனே, எதை வேணுமானு கேளுன்னு சொல்லிட்டேனே, இப்போ சபையில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க திருமுழுக்கு தலையை கேட்டுட்டாங்களே, என்னால் அதை மறுக்க முடியாது என்று சபைக்கு பயந்து, மக்களுக்கு பயந்து, மக்களுடைய அல்லது புகழுக்கு அதிகாரம் போய்விடுமே, புகழ் மங்கி போய்விடுமே என்று என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கு ஏரோது திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்ட செய்யக்கூடியதை நாம் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாருமே பல நேரங்களில் இந்த ஏரோது போல தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். கோயிலுக்கு போகிறோம், ஜெபமாலை சொல்கிறோம், நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த நேரத்தில் அப்பா இனிமே கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுப்பா, இனிமே புறணி பேசக்கூடாதுப்பா, இனிமே நான் என்ன செஞ்சிடக்கூடாது, திருடக்கூடாதுப்பா, பொய் சொல்லக்கூடாதுப்பா என்று நாம் முடிவெடுக்கிறோம். ஆனால் அந்த சூழல் வர்றப்ப உண்மையை பேசணும், நேர்மையோடு நடக்கணும், அந்த இடத்துல புறணி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்த விட்டு நகண்டு போகணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படின்னு மனசாட்சி சொல்லும். ஆனால் என்ன பண்ணுவாங்க மக்கள், நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் மக்களுக்கு பயந்துக்கிட்டு அடுத்தவங்களை திருப்திப்படுத்த பார்க்குறோம். எங்கே இந்த கூட்டத்தை விட்டு, என் நண்பர்களை விட்டு நான் விலகி போனேன் அப்படின்னா என்னை அவர்களை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்களோ, அல்லது என்னை கேவலமாக பேசுவார்களோ என்கிற ஒரு விதமான தயக்கம், அச்சம், கூச்சம், குழப்பம், பயம் நம்மை அப்படியே வாட்டுகிறது. அதனால அங்கே உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல உண்மை நம்மளால் பேச முடியலை. அதே போல் அங்கே தப்புன்னு தெரியுது, அதை நம்மளால் எதிர்த்து குரல் கொடுக்க முடியலை. வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு என்று விலகி போகக்கூடிய ஒரு மனநிலையில், ஒரு கால ஓட்டத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட இந்த மனநிலையில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு உன்னதமான ஒரு செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள், நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். அதுதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தியினுடைய முன் வாழ்த்தொழி. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். நல்லா கவனிக்கணும். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்கணும், அதை காக்கணும், உள்ளத்தில் வச்சு காக்கணும், மன உறுதியுடன் பலன் தரணும். 3 காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ நான் வார்த்தையை சீரிய நல் உள்ளத்தோடு கேட்கிறேனா, இன்னைக்கு யாருப்பா பூச, இன்னைக்கு யாருப்பா இறை வார்த்தை அறிவிக்க வர்றா, அமல்ராஜ் சாமியாரா, இவர் இப்படி தான் பேசுவார், இதை கண்டு ஒன்று பேசிட மாட்டார், இவர் என்னத்தை பேசிட போறாரு அப்படிங்கிற மனநிலையோட இறை வார்த்தையை கேட்டோம் அப்படின்னா அந்த இறை வார்த்தை உள்ளுக்குள்ள போகாது, இதயத்துக்குள்ள போகாது. அப்போ இதயத்துக்குள்ள போனாதான் அந்த இறை வார்த்தை என்ன செய்யும், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எப்பா இந்த சாமியார் ஏதோ பேசுகிறான்யா, இவன் பேசுறது என் வாழ்க்கையை தொடுதுப்பா, என் வாழ்க்கையில் ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புதுப்பா, என்னுடைய கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகளை எல்லாம் உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா நம்முடைய இதயத்தில் வைத்து சிந்திக்க நமக்கு தூண்டும். நம்ம எடுத்த உடனே ஆளை பார்த்து இவர் இப்படி தான்ப்பா பேசுவார் அப்படின்னு நம்முடைய இதயத்தை மூடிட்டோம், செவியை காதை மூடிட்டோம், அல்லது கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா இந்த இறை வார்த்தையை நம்மளால கவனமாக கேட்க முடியாது, அது உள்ளத்துக்குள்ள போகாது. பிரியமானவர்களே, அன்னை மரியாதை என்ன பண்றாங்க, நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் பார்க்குறாங்க. இயேசு செய்த அந்த காரியங்கள் 12 வயதில் என்ன பண்றாரு, அவர் ஆலயத்தில் போறாரு, அறிஞரோட வாதிடுகிறார், விவாதம் செய்கிறாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா அப்படி பண்ணிவிட்ட, நாங்கள் 3 நாள் ஒன்று தேடிட்டு இருக்கிறோமே என்று கேட்கின்ற பொழுது ரொம்ப ஆண்டவர் எளிமையாக பதில் சொல்றாரு, நீங்கள் எதுக்கு என்ன தேடினீங்க, எங்கள் அப்பாவுடைய அலுவலில் ஈடுபட்டிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று என்ன செய்யறாரு, தன்னுடைய தாயிடம் வினவுகின்றார். இப்போ நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, என்னடா முளைச்சு 3 எல்லாம் விடல, நீ ஓவரா பேசுற, பொழிச்சு 4 இருக்குவாங்க நமக்கு. ஆனால் அன்னை மரியாள் என்ன பண்றாங்க, அந்த வார்த்தை அங்கே உதிர்க்கப்படுகிறது, வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. இயேசு பேசுறாரு, பேசின வார்த்தையை கேட்டு கோபப்படாம சலனப்படாம உள்ளத்துக்குள்ள இருத்துகிறார். அதாங்க ரொம்ப அழகா சொல்லுகிறது. முதல்ல சீரிய உள்ளத்தோடு வார்த்தையை கேட்க வேண்டும். அப்ப அன்னை மரியாள் கேட்கிறாங்க.
அடுத்து என்ன செய்யறாங்க? உள்ளத்தில் இருத்து சிந்திக்கிறார். என் மவன் இப்படி பேசிவிட்டானே, அப்படி பண்ணிவிட்டானே, என்னை கேவலமா பார்க்கறானே, இந்த வயசுல ரொம்ப வயசுக்கு மீறிய பேச்சு பேசுறானே என்று அன்னை மரியாள் என்ன செய்யல? அவர் வந்து யாருகிட்டமும் சென்று புலம்பல. மாறாக அன்னை மரியாள் அதை தன் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏரோது இந்த இப்படிப்பட்ட அந்த காரியத்தை செய்யாம சும்மா போற போக்குல பாறை நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல, அல்லது பாதை நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல, அல்லது முட்செடியில் விழுந்த விதைகளைப் போல தான் இன்றைக்கு ஏரோது வந்து இருந்து கொண்டிருக்கிறான். என்ன பண்றான்? அவன் வந்து அப்படியே முட்செடியில் விழுகிறது, பலன் கொடுக்க அங்கு வளர்கிறது. இறை வார்த்தை அவனுக்கு செயலாற்ற தொடங்குகிறது. என்ன செயலாற்ற தொடங்குகிறது? அங்கு திருமுழுக்கு யோவான் நீதிமான், நேர்மையாளர், தூயவர், அப்பலுக்கற்றவர் அவனுக்கு தெரியுது. அப்ப அவனுக்கு அவருக்கு வந்து பயப்படுறது மட்டுமல்ல, அவனுடைய வார்த்தையை வந்து கேட்கிறான். ஆனா சபையில, சமூகத்துல மூன்றாவது நபர்கள் என்ன பண்றாங்க? அவருக்கு ஒரு விதமான நெருக்கடியை கொடுக்கறாங்க, அமுக்குறாங்க. அவன் நல்லவனா இருக்க விடாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அமுக்கக்கூடிய ஒரு சூழல். யார் அமுக்குறா? அவருடைய ஏரோதியால், மனைவியாக இருக்கக்கூடிய ஏரோதியா யார் வழியா வந்து அமுக்குறா? அவனை நல்லவனா இருக்க விடாம தன்னுடைய மகள் வழியாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நாம திருமுழுக்கு யோவானை போல நேர்மையானவர்களாக இருக்கலாம், அல்லது வந்து ஏரோதுவை போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நல்லவங்களாக வந்து வாழ முயற்சிக்கலாம். எப்பா இவர் சொல்றது நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்து மனசு இருக்கலாம், ஆசைப்படலாம். ஆனால் பல நேரங்களில் யார் நமக்கு எதிரியாக வர்றாங்க? நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் சீக்கிரமே எந்திரிக்கிறேன் ஃபாதர், நேரத்தோட பூசைக்கு வரணும் விருப்பப்படுறேன் ஃபாதர், ஆனால் அந்த பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறான் ஃபாதர், அவன் வந்து வண்டியில் விடணும் ஃபாதர், ரொம்ப தூரம் இருக்குது, பேருந்து வசதி இல்லை, அல்லது அதை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பூசையே முடிஞ்சிடும் ஃபாதர், அப்புறம் வந்து அதில் ஒன்றும் பலனே இல்லை ஃபாதர், ஆனால் என் பையனை வந்து மாட்டுக்கு தாரு குத்திக்கிட்டே இருக்கிறேன் ஃபாதர், ஆனால் எந்திரிக்க மாட்டேங்கிறான் ஃபாதர், நான் திருப்பலிக்கு வராத காரணமே என் பையன்தான் ஃபாதர், ரொம்ப எந்திரிக்கவே மாட்டேங்கிறான், இழுத்து மூடிட்டு தூங்குறான் ஃபாதர், அல்ல என் வீட்டுக்காரு அந்த நேரத்திலாம் கோயிலுக்கு வர நேரத்தில் தான் ஏதாவது பிரச்சனையை கிளப்புறாரு ஃபாதர், மறுநாள் வர முடியல ஃபாதர் என்று யார் புலம்புறா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து புலம்பக்கூடிய ஒரு சூழல். இப்போ இங்கு ஏரோதியாவை போல நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து கொலை செய்யலை, அவங்க வந்து காழ்ப்புணர்வு கொள்ளலை, மாறாக அவங்க வந்து பலவீனத்தோட இருக்கிறாங்க. என்ன பலவீனம்? தூக்கம். அந்த தூக்கத்திலிருந்து அல்லது சோம்பேறித்தனத்திலிருந்து விடுதலை அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியில வர முடியல. அப்ப அவங்களுடைய சோம்பேறித்தனம் நாம மீட்பு பெறுவதற்கு, நல்லவங்களாய் இருப்பதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வந்து தடையாக இருக்கிறது. இது மூன்றாவது நபர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, எப்படி ஏரோதுக்கு அவருடைய மனைவி ஏரோதியா இருந்தாலோ, அவருடைய மகள் இருந்தாலோ, அவர் ஒரு துருப்புச்சீட்டாக எப்படி அவருடைய மகள் இருந்தாலோ, அதே போல இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சை, ஒரு தேடல், தாகம் எல்லாம் நிறைய இருக்குது, நமக்கு வந்து இருக்கிறது. அதை கேட்க வந்து அந்த வாய்ப்பு இல்லை. நிறைய வந்து யூடியூப்ல அவ்வளோ உரைகள் இருக்கிறது, நிறைய ஃபாதர்ஸ், அதே போல இறை மக்கள், பொதுமக்கள் என்ன பண்றாங்க? இறை வார்த்தை குறித்த நிறைய ஆழமான அற்புதமான விளக்கங்கள் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களால இறை மக்களால நம்மளால அதை செயல்படுத்த முடியல, வாழ்வாக்க முடியல, அந்த இறை வார்த்தையை சீரிய நல் இதயத்தோடு கேட்க முடியல. நிறைய தொந்தரவுகள், நிறைய நம்முடைய சிந்தனையை மடைமாற்றம் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நிறைய இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம முடிவெடுக்கணும், எது நல்லது எது கெட்டது. பிரியமானவர்களே, செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லவங்கன்னு சொல்லி பேசுறதுக்குள்ள எந்த புண்ணியமும் இல்லை. இப்போ உதாரணமாக இன்றைக்கு வந்து நம்முடைய குடும்பங்களில் இறந்து போவாங்க. இறந்து போனப்ப அவங்க படுத்த படுக்கையாக கிடப்பாங்க. படுத்த படுக்கையாக கிடக்கிறப்ப ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருக்க மாட்டான் நம்ம ஆளு, சரிங்களா? ஆனால் அந்த குடும்பத்துக்காக நாயா பெய்யா உழைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் படுத்த படுக்கையாக கிடப்பாங்க. நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், மாத்திரை போட்டிங்களா, மருந்து போட்டிங்களா, அப்படி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. ஆனால் செத்து போனதுக்கு அப்புறம் எங்கள் குடும்பத்தை அப்படி வழி நடத்தினாங்க, என்ன அவங்கள போல நல்லவங்க இருக்க முடியாது,
அவங்க அவ்வளோ இறக்கம் உடையவங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்கள குறித்து பேசுவாங்க. அதை உயிரோட இருந்தப்போ அவங்களோட சொல்லணும் அப்படின்னா அவங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் இல்லையா? இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல காரியங்களும் செய்வாங்களா இல்லையா? அதை விட்டுட்டு இந்த திருமுழுக்கு யோவானை போல பல நேரங்களில் நம்ம வந்து, அதாவது இப்போ பல நேரங்களில் ஏரோதுவை போல, திருமுழுக்கு யோவானை போல அல்ல, ஏரோதுவை போல என்ன பண்ணுறோம், திருமுழுக்கு யோவான் நல்லவர் தான், திருமுழுக்கு யோவான் நல்லவர் தான், ஆனால் என்னால் முடியலை, என்னால் வந்து காப்பாற்ற முடியலை என்று இந்த கொள்வதற்கான அந்த சூழலுக்கு நாம் வந்து நிர்பந்திக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபு புத்தகத்தில் அதிகாரம் 5 அதிகாரம் 4 இறை வார்த்தை 17 இப்படியாக வாசிக்கிறோம். யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 17, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தோம், அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். அப்ப நன்மைன்னு தெரியுது, ஏரோதுவுக்கு திருமுழுக்கு யோவான் நல்லவர்னு தெரியுது, மனைவி தானே, ஏய் என்ன போல நீ கேட்குற, உட்கார் வாய மூடு, என்ன இதெல்லாம் நல்லது இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், அவரை பாதுகாக்கணும், அவரால் இந்த சமூகத்துக்கு நிறைய விடுதலை கிடைக்க போகுது, ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா? அப்போ நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தோம். இங்கு ஏரோது என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கு வாய்ப்பை தவற விடுகின்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நல்லதுன்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அந்த முடிவெடுக்க வேண்டிய நேரம் வர்றப்ப எப்படி ஏரோதுக்கு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்ததல்லவா? அந்த சபையில் வாக்குறுதி கொடுக்குறான், அங்கு வாக்குறுதி அங்கு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போ முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தது. அந்த நேரத்தில் தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா நிரூபிக்க முடியும். பிரியமானவர்களே, இப்போ மன உறுதியோடு பலன் தரணும். இன்றைக்கு நம்மக்கிட்ட கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் மன உறுதியோடு பலன் தர்றோமா? அப்போ என் இறை வார்த்தை இதயத்துக்குள்ளே கடந்து வந்து அதை கிரியை செய்ய ஆரம்பிக்க நான் அதற்கான சூழலை உருவாக்குகிறேனா? வேணாம், ஒரு நேரம், ஒரு டைம் பாஸ் போதும்பா, இன்னைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போதும்பா, அதுக்கப்புறம் நம்ம பொழப்ப பார்க்கலாம்ப்பா, நான் வழக்கம் போல புரணி பேசலாம், வழக்கம் போல கெட்ட வார்த்தை பேசலாம், வழக்கம் போல பொய் புரட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஏரோதுவை போல நாம சாபத்தையே கட்டிக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி திருமுழுக்கு யோவானை கொலை செய்த ஏரோதும் சந்தோஷமா இருந்தாங்களா? வரலாறு சொல்லுகிறது, அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது வரலாறு சொல்லுகிறது அவங்க சந்தோஷமாவே இல்லை. அவங்க ரோம்ல கவுல் என்கிற இடத்துல என்ன பண்றாங்க, அவங்க வந்து நாடு கடத்தப்படுகிறார்கள். இப்ப ரோமைக்கு ஏரோது குறித்த மட்டும் நல்ல பேர் கிடைக்கல. அப்போ ரோமை ஏரோதுக்கு எதிராக வந்து போர் தொடுத்து என்ன பண்றாங்க, அங்க ஏரோதுவை கைது செய்கிறாங்க. கவுலனுங்கிற இடத்துல வந்து அப்படியே வெளிச்சமே இல்லாத இருட்டறையில அங்க 2 பேர்த்தையும் போடுறாங்க. ஏரோதியா வந்து அந்த இருட்டறையில வைக்கக்கூடிய ஒரு சூழல், இதில் நாண்டு கொண்டு இறந்தான் என்று வரலாறு சொல்கிறது. பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் தவறு செய்து தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொண்டு இறுதியில் அந்த பதவியில் அவனால் நிம்மதியாக வாழ முடிந்ததா? சரி, இப்படியெல்லாம் தன்னுடைய கணவனை விட்டு இன்னொருவரோடு வந்து இந்த ஏரோதியா வந்து இருக்கிறாளே, இப்போ அவளால் சந்தோஷமாக வாழ முடிஞ்சிச்சா? அவளாலையும் வாழ முடியலை. அப்போ ஒரு நேர்மையான ஒரு மனிதனுடைய உயிரை வந்து காவு வாங்கிட்டோமே, அந்த குற்ற உணர்வு தான் என்ன செய்கிறது, அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கவே இல்லை. பாருங்க, நற்செய்தி வாசகத்தில் இயேசு யாரு, திருமுழுக்கு யோவான் யாரு அப்படிங்கிறத கூட அங்கே ஏரோதுவால அடையாளம் கண்டுகொள்ள முடியலை. அவனுக்கு அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிறது மாதிரி இங்கே இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே ஓஹோ, இறந்த திருமுழுக்கு யோவான் தான் மீண்டுமாக உயிரோடு எழுந்து வந்து விட்டாரோ என்கிற அச்சம், பயம் அவனை ஆட்கொள்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் நல்லது செய்ய வாய்ப்பு இருந்தோம், அதை செய்யலை அப்படின்னா நாமும் ஏறுவதை போல குற்ற உணர்வோடு வாழ்வோம். அப்படியே பார்ப்போம், ஐயோ என்னால் தான் கஷ்டப்படுறாங்களே, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா இருந்திருக்குமே, நான் அன்னைக்கே உதவி செஞ்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த குடும்பம் அழிஞ்சு போயிருந்திருக்காது, அன்னைக்கு நான் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த பையன் இன்னைக்கு வேற லெவலில் போயிருந்திருப்பானே, என்னால் இன்னைக்கு அந்த பையனுடைய வாழ்க்கை எதிர்காலம் அப்படி போயிருச்சு, என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா குற்ற உணர்வோடு நாம் வந்து வாழக்கூடாது. நல்லது செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்மளால் ஒருத்தவங்க 1000 ரூபா தேவைப்படுது, 1000 ரூபா கொடுக்க முடியல, நம்மளால் 100 ரூபா தான் கொடுக்க முடியுது, அது நல்லது செய்ய வாய்ப்பு. இந்த பாருப்பா, என்னால் 1000 ரூபா கொடுக்க முடியாது, இந்த 100 ரூபா வச்சுக்கோ, என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா
அப்போ நம்ம எந்த விதமான குற்ற உணர்வில் இருந்தோம், நம்ம பாவத்தில் இருந்தோம் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நான் நல்லது என தெரிகிறது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்முடைய மனசு சொல்லும், நம்மளால ஆய்ந்து பார்க்க முடியும். அப்போ நல்லது என தெரிந்தும் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வருகிறது. ஏரோதுக்கு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தது. அப்படி நேரம் வந்த பொழுது ஏரோது தவறான முடிவை எடுத்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஏரோதுவை போல பல நிலைகளில் நிர்பந்திக்கப்படலாம். நல்லது செய்ய வாய்ப்பு இருக்குது, அவங்க தப்பு செய்கிறாங்க, வீட்டில் கணவன் தப்பு செய்கிறாரு, பிள்ளைகள் தப்பு செய்கிறாங்க, அது தட்டி கேட்க நமக்கு தைரியம் இல்லை அப்படின்னா, தட்டி கேட்க நமக்கு திராணி இல்லை அப்படின்னா, நாம் அங்கே அவர்களுடைய தவறுக்கு துணை போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நண்பு மகனே மகளே, இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் நமக்கு எல்லாம் நல்லது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிகிறது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, குறைபாடும் இல்லை. ஆனால் அந்த சூழலில் நாம் நல்லவற்றை தெரிவு செய்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ளணும். யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாருடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கக்கூடாது. நல்லதை நினைப்போம், நல்லதை விதைப்போம், நல்லதை பெற்றுக்கொள்வோம். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த வழியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிட என் நிறைவா, உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மகிழ்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிட என் நிறைவா, உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மகிழ்ந்திட அருள் புரிவாய். ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிட என் நிறைவா, ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிட என் நிறைவா, துயர் துடைத்திடும் கரமாய் பணிவிடை புரிய வருவேன் ஏற்றிடுவாய், இணை தருவேன் ஏற்றிடுவாய், வருவேன் ஏற்றிடுவாய், என் நிறைவா ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிட என் நிறைவா, உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மகிழ்ந்திட அருள் புரிவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினால் ஒரே திருமகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நிறைவடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் ஒருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருளடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய ஆட்சியில் பங்கேற்பாளர்களாகும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை, அதில் பயனில்லை. எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.